ஹாய் குட்டீஸ். ஒரு ஊரில் ஒரு பெரிய பணக்காரன் இருந்தானாம். அவன் என்ன செய்வானோ, அவன்கிட்ட வேலை செய்கிறவங்க ஆட்கள்கிட்டலாம் ஒரு திருப்தியே இல்லாமல் இருந்துச்சான். சீக்கிரமாக வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க, சோம்பேறியாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு. உடனே அவன் என்ன செஞ்சானா, கடவுள்கிட்ட வேண்டி எனக்கு நல்ல வேலை செய்கிற ஒரே ஒரு ஆள் வேணும்னு கேட்ட உடனே கடவுள் அவன் முன்னாடி தோன்றி ஒரு பூதத்தை அனுப்பி விட்டாராம். அந்த பூதம் என்ன செய்தான், டக்கு டக்குன்னு வேலையை முடிச்சிடுமா. அது வரும்போதே சொல்லிடுச்சான், நீங்கள் வேலை கொடுத்துட்டே இருக்கணும் எனக்கு, இல்லைன்னா நான் உங்களை பிடிச்சி சாப்பிட்ருவேன்னு சொல்லிடுச்சான். உடனே இவர் நிறைய வேலை கொடுத்துட்டே இருந்தானா, அது டக்கு டக்குன்னு முடிச்சுட்டே இருந்துதான். ஒரு நாள் இவர்கிட்ட வேலை இல்லையா, எல்லா வேலையும் முடிஞ்சிச்சான். உடனே அந்த பூதம் என்ன செஞ்சுதான், இவரை சாப்பிட வந்துடுச்சான். உடனே இவன் ஓடுறானா, விழுந்தடிச்சு ஓட ஓட பார்த்தாக்கா அங்கே ஒரு நாய் வந்துச்சான். அந்த நாய்கிட்ட நின்று ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு அந்த பூதத்தை கூப்பிட்டு, இந்த நாய் வாலை நிமித்திடு அப்படின்னு சொன்னானாம். சொன்ன உடனே அவனும் சரி அப்படின்ட்டு நிமித்தி பார்க்குறானா, நிமித்த முடியலையா. உடனே பூதத்துக்கு ரொம்ப வெக்கமாயிடுச்சான். எஜமான் சொன்ன வேலையை செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டு ஓடி மறைஞ்சு போயிட்டானா. அதுக்கப்புறம் அந்த எஜமான் பணக்காரன் என்ன செஞ்சான், நம்ம அவங்கக்கிட்ட இருக்கிற வேலைக்காரங்களை வச்சு திருப்தியாக அவன் அந்த வேலையை செஞ்சுட்டு அவங்களுக்கு சம்பளம்லாம் கொடுத்துட்டு திருப்தி ஆயிடுச்சான். அவனுக்கு கடவுள் அவனுக்கு புரிய வச்சுட்டாராம், எது நல்லது எது கெட்டது அப்படின்னு. ஓகே, நல்லா இருக்கா? பை, நாளைக்கு பார்ப்போம்.